What is your greatest loss? Hair loss. உண்மைதாங்க. ஹேர் லாஸ் தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இது எப்படியாவது தீர்த்துடலாம் நம்பி தான் கடைக்கு போய் ஷாம்பு வாங்கிட்டு வரோம். அதுக்கப்புறமா தான் மிகப்பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்குதுங்கிறது நமக்கு அப்போ தெரியல. என்னடா சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஷாம்புக்கு பின்னாடி ஒரு சில இன்க்ரீடியன்ட் இருக்குது. அதுக்கு பேர் சர்ஃபெக்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சர்ஃபெக்டன்ட் அப்படின்னா, இப்போ நமக்கு நிறைய கேட்டிருக்கோம் சல்ஃபேட் ஃப்ரீ, சல்ஃபேட் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. அந்த சர்ஃபெக்டன்ட்டே இந்த சல்ஃபேட்ஸ் தான். இந்த சல்ஃபேட் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு தேவையான நுரையை தருது. ஸோ நுரை தந்தால் தான் நம்ம ஸ்கேல்ப் க்ளீன் ஆகுது அப்படிங்கிற மென்டாலிட்டிக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இந்த பிராண்ட்ஸ் எல்லாருமே அந்த சல்ஃபேட்ஸை வந்து அதிகப்படியாக அந்த ஷாம்புவில் வந்து ஆட் பண்ணுறாங்க. சரி, இந்த சல்ஃபேட் அப்படியே உண்மையிலேயே இவங்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு நமக்கு உண்மையிலே கெட்டது தான் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நுரைய ஃபார்ம் பண்ணி நம்ம ஸ்கேல்ப்பை கிளென்ஸ் பண்ணிடுது. சரி, கிளென்ஸ் பண்ணது மட்டும் தான் இதோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேச்சுரல் ஆயிலெல்லாம் மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணிடுது. நேச்சுரல் ஆயில் போனதுக்கப்புறமா நமக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னா, ட்ரை ஸ்கேல்ப், ரெண்டாவது அதால் இச்சினஸ் வருது, ஸோ அரிப்புத்தன்மை, அதுக்கப்புறமா வந்து டேண்ட்ரஃப் வருது. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இதுக்கப்புறம் தான் அடுத்தது ஹேர் ஃபாலே வருது. சரி, இதுக்கு காரணமானவங்க யார்? இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஷாம்பு பின்னாடி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன இன்க்ரீடியன்ஸும் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 2 வில்லன்களும் இருந்தாங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. சரி, இந்த சல்ஃபேட் மட்டும் தான் வில்லன் பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்தக்காரங்க மாதிரியே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் யாருன்னு பார்ட் 2ல பார்க்கலாம். தேங்க்யூ.